இன்ஸ்டாகிராம்ல ப்ரௌசிங் டேட்டா வந்து எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ டீடைலா வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரி கண்டென்ட் வந்து பாக்குறீங்களோ அது ரிலேட்டடான கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து வரும். நீங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அது ரிலேட்டடான ஆட்ஸ் தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு வந்து வரும். இப்ப இந்த ப்ரௌசிங் டேட்டா அப்படின்றது நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட்டா இருக்கட்டும், ஆட்ஸா இருக்கட்டும் வரது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கம்மியாயிடும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை எப்படி கிளியர் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பேஜ் வரும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆப் வெப்சைட் பர்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படி இந்த ஒரு ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஆப் வெப்சைட்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்குள்ளே போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கிளியர் குக்கீஸ் அண்ட் கேட்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரௌசிங் டேட்டாவை வந்து டெலிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரௌசிங் டேட்டா டெலிட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து விசிட் பண்ணிருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சைட்டுக்கான அந்த கேட்ச் டேட்டாவாக இருக்கட்டும், குக்கீஸாக இருக்கட்டும், ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராமில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து ரீல்ஸாக இருக்கட்டும், ஆட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துகிட்டு இருக்கும். இப்போது இதை நீங்கள் வந்து கிளியர் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். உங்களுக்கு ரிலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்காது, கொஞ்சம் அது வந்து கம்மியாயிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டிருக்காங்க. இதில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசிங் டேட்டா அப்படின்றது வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து நம்ம ப்ரௌசிங் டேட்டா வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.